அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கடை கூழு போவதை ஒரு முறை ஒரு மரவட்டி இருந்தானா. அப்ப ரொம்ப ஏழை. அவன் மரகட்டும் போது அதனோட கோடாரி ஆற்றல் விழுந்துச்சு. ஐயோ, நம்மளோட கோடாரி தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. கடவுளை காப்பாற்ற ஓனால்தானா. அப்ப உன்னை நதி தேவிட்ட தண்ணிக்குள்ள என்ன பண்ணாங்களாம். எல்லாரும் நான் ஒண்ணு கோடாரி எடுத்தல அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நதியை விட உள்ள போய் உன்னை தங்க கோடாரி எடுத்து வந்து தந்துச்சா. இது என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. திருப்பியோ உள்ள போய் உன்னை வெள்ளி கோடாரி எடுத்து வந்து தந்துச்சா. இதுவோ என்னோட கோடாரி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. திருப்பியோ உள்ள போய் அவனோட கோடாரி எடுத்து வந்து தந்துச்சா. இதுதான் என்னோட கோடாரி அப்படின்னு சொன்னாங்க. அந்த நதி தேவத்தை அவனோட நேர்மையா பாராட்டி 3 கடையில பரிசா செஞ்சுச்சோம். இந்த கடையில இருந்து எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு அடுத்து ஹரிகரன் மணிமார். வணக்கம், என் பேர் ஹரிஹரன். நானு ஆத்திச்சூடி சோறு போடுறேன். நோய்க்கு ஏதும் கொடு. நமக்கு நோய் தரக்கூடிய செல்வங்களை செய்யக்கூடாது. நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நல்ல சாப்பிடணும். சாக்லேட் கேக் சுறுசுறுப்பா இருக்கணும். ரொம்ப தூங்கக்கூடாது. காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும். கூட பிடிக்கணும். சாமி கும்பிடணும். சாப்பிட்டு தான் ஸ்கூல் போயிடணும். சுத்தமா இருக்கணும். நல்ல காய்கறணும். செஞ்சா நம்ம 100 வருஷம் நல்ல இருக்கணும். ஆதி ஏத்தி ஏத்தி துரோயாமே. நன்றி. அற்புதமான நகர வர்க்கத்திலிருந்து ஒரு ஆத்திச்சொடி சொன்னாங்க. இப்ப அதை தொடர்ந்து நமக்கு வரல அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஷ். நான் ஆபத்தில் உதவா நண்பன் கதை சொல்ல போறேன். ஆபத்தில் உதவா நண்பன் ராவும் சூர்யா. ராவும் சூர்யா போயிட்டாங்க. அப்போ கரடி வந்தது. அப்போ ராமும் சூர்யா பயந்து போயிட்டாங்க. அப்புறம் ராமு மேலே ஏறிட்டான். அப்புறம் சூர்யா கீழே எங்கே போய் பார்த்தது. அப்போ கரடி சூர்யா பார்த்தது. அப்போ கரடி எதிர்ந்தே சாப்பாடு. அப்போ கரடி போயிடுச்சு. அப்புறம் ராமன் மரத்தில் எழுந்து கீழே வந்தான். அப்போ சூரியன் கிட்ட ராமன் என்ன கறி சொல்லிச்சு அப்படி கேட்டான். அப்போ சூரியன் ஆபத்தில் உதவான் நண்பனை நம்பாத, அதுதான் கறி சொல்லிச்சு. அப்புறம் ராமன் கேட்டாங்க. நீதி ஆபத்தில் உதவான் நண்பனை நம்பாத. நன்றி. வணக்கம், என் பேரு ஸ்ரீலட்சுமி. நான் ஆத்திச்சோடி சொல்ல போறேன். ஆத்திச்சோடி என்பது அவைய நமக்கு கொடுத்த ஒரு வழி நெறி. நம் வாழ்க்கை எப்படி வாழும் விளக்குகிறது. அதில் 108 படிகள் உள்ளன. அவை உள்வர்க்கம், உயிர்மேல் வர்க்கம் தொகுப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அறம் செய்ய விரும்பு.
ஆறுவது சினம். ஆறுவது சினம்னா என்ன? கோபப்படாதே. இன்னைக்கு பார்க்கலாமா? அப்பா வண்டி கலக்கும் போது பையன் கேட்ட, அப்பா நான் வண்டி கலக்கலாமா? அப்பா சொன்னாரு, வந்தா தொலை பண்ணுவேன். பையன் கூட வந்தான். அப்பா வண்டி தள்ளிட்டு இருக்கும் போது பள்ளி கிடைக்கிறத பார்த்துட்டு கோபப்பட்டாரு. கையில காய்ச்சதோ அதை எடுத்து பையன் அடிச்சிட்டாரு. அப்பா பையன் அழுதார். உடனே கையில பார்த்தா சுத்தி. உடனே மொத்தம் பண்ணி கூட்டிட்டு போட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு பையன் அப்பா கிட்ட சொன்னான், அப்பா கை சரி ஆயிடுமா? அப்பா கண்ணாரு. கண்ணிக்கிட்டு வண்டி கிட்ட போகும்போது அவங்க அப்பா வண்டி பார்த்து கண்ணாரு. பாத்தீங்களா, அதிகமா கோபப்பட்டு திங்கான வந்துச்சு. அதனால நம்ம கோபத்தை எடுத்து அன்பை வளர்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அடுத்து மாதவன் கோபிகா. வணக்கம், என் பெயர் மாதவன் கோபிகிருஷ்ணன். இன்று நான் பேச போவது ஓதுவது உரையல் ஆத்திச்சூடி பற்றி. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக ஆத்திச்சூடி எழுதினார் ஔவையார். ஓதுவது உரையல் என்றால் நாம் எப்பொழுதும் படிப்பதை நிறுத்தக்கூடாது. நன்றாக படித்தால்தான் நிறைய தெரிந்து கொள்ள முடியும். நிறைய தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் உயர முடியும். மற்றவருக்கும் உதவி செய்ய முடியும். அதனால் நாம் எப்பொழுதும் படிப்பதை நிறுத்தக்கூடாது. நன்றி. அடுத்து முகிலன் சிதம்பரம். சாரி, போட்டோ எடுக்கிறாங்க, உட்காரு. லக்ஷ்மிக்கு கொஞ்சம் குட்டி உள்ளது. அது மிகவும் அன்புடன் தன் கஞ்சுக்கு பால் கொடுக்கும். காலில் கட்டினால் கால்குடம் என்று அன்புடன் அழைக்கும். பசுவை தேவையாக வழிபடுவர். அதனால் ஒரு நாள் மாட்டுப் பொங்கல் என்றும் கொண்டாடுவர். பசு விவசாயிகளின் நண்பர். நிலத்தை உழுது பதப்படுத்த பசு மிகவும் உதவியாக உள்ளது. பசுவின் சாணம் செடிகளுக்கு மிகவும் சிறந்த உரம் ஆகும். அதேபோல் பசுவின் கோமியம் மிகுந்த மருத்துவ தன்மை கொண்டது. பசு இறப்புக்கு பிறகும் நமக்கு பயனுள்ளதாக உள்ளது. பசுவை விட ஒரு நல்ல நண்பர் மனிதனுக்கு உண்டு. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நவீன் சக்திவேல். எல்லாருக்கும் வணக்கம். நவீன் சக்திவேல். ஒரு குட்டி கதை சொல்றேன். ரொம்ப நாள் முன்னாடி ஸ்காட்லாந்து நாட்டில் ராபர்ட் ப்ளூஸ் ஒரு மன்னன் இருந்தாரு. அவன் நிறைய போர் செஞ்சுட்டு அவன் போர்ல ஜெயிச்சிட்டார். ராபர்ட் ப்ளூஸ் ஒரு போர்ல தோத்தார்.
ஒரு சிலந்தி பார்த்தார். அது சிலந்தி ஒரு வலை குகை மேல இருந்துச்சு. அது சிலந்தி கீழிருந்து மேலுக்கே திரும்ப தாவிச்சு. அதுல 6 தடவை தாவிச்சு. சிலந்தி அது அவரோட வலி போட முடியல. 7 தடவை சிலந்தி திரும்ப தாவிச்சு. சிலந்தி வலை கொண்டு போயிட்டான். இதை பார்த்த ராபர்ட் உக்கும் கை வைக்கக்கூடாது. ராபர்ட் க்ரூஸ் எல்லா மக்கள் கூட்டிட்டு ராபர்ட் க்ரூஸ் போல செய்வார். நன்றி. நிதினை தொடர்ந்து ராகவ் ராம்பிரசாத். கேட்க போறியாக கண்ணாடியுமே கேட்க முடியும், தூங்க முடியும். என் வீட்டுல ரொம்ப கண்ணாடி மேஜி இருக்கு. அது தூங்கும்போது கண்ணாடி மேஜி இருக்கும் போது அது வீழாது. நான் வேலை செய்யும் போது அது என்ன பார்க்க முடியும். நான் வண்டியில போகும்போது அது ஜன்னல்ல முடிச்சுக்கலாம். என்னோட வெளியே பார்க்கலாம். வாங்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பள்ளி. அது ரொம்ப ஒல்லி. எல்லாரும் பார்த்து போவாங்க தள்ளி. அது ருத்ரன் சர்மா. சாய்ச்சந்த். நான்கு எழுத்துக்களை நண்பர்களாக ஒற்றுமையாக வருமாய். சிங்கம் 3 எழுத்துக்களை வேட்டையாட வந்தது. 4 எழுத்துக்களை ஒற்றுமையாக சிங்கம் அங்கிருந்து ஓடியது. 4 எழுத்துக்கள் அங்கிருந்து சண்டையிட்டு கொண்டன. கடல் கருந்தே உங்கள் நாசாவிலும் உள்ளது. ஆம், கத்தர் கையளவு கல்லாதது உலகளவு என்ற அவ்வையின் வரிகள் நாசாவில் ஆங்கிலத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பெருமையுடைய அவ்வையின் நியாயப்பட உரை என்னும் ஆத்திச்சூடிய பொருளை உங்களிடம் பகிர வந்துள்ளேன். நாம் கூற விளைவதை இனிமையான சொற்களை கொண்டு பிறர் மனம் புண்படாதவாறு பேச வேண்டும் என்பதே இதன் பொருள். பசு என்றாலும் மாடு என்றாலும் ஒரே மிருகம்தான். ஆனால் பசுவில் இருக்கும் சாட்டம் மாட்டில் இருக்கிறதா? பசுவை தெய்வமாக கூறலாம். மாட்டை திட்டுவதற்காக தானே உபயோகிக்கிறோம். நாம் பேசும் சொற்களில் மிகுந்த கவனம் தேவை. இதையே திருவள்ளுவர் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவது என்கிறார். எதிர்மறையாக கூறுவதை விடுத்து ஊக்கம் அழைக்கும் வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும். ஓடாதே என்று கூறாமல் நடந்து வா என்று கூறலாம். ஒட்டாதே என்று சொல்லாமல் மெதுவாய் பேசு என்று சொல்லலாம். இவை நியாயப்பட உழைப்பவை.
பாரதம் தன் பாத்திரம் ஒட்டிய வாழ்க்கை நெறிகளை கொண்ட ஆத்திச்சூடியை பின்பற்றி நடந்தால் நம் நாளைய தலைமுறை சிறந்த விலகும் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். அவரே பின்னாடி நிக்கிறவர் வந்துட்டு கொஞ்சம் பேசி முடிச்சானே வெளியே போகணும். ரொம்ப பிளாக் ஆகுது கொஞ்சம். 8 to 10 வயது உள்ள குழந்தைகளின் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பின்னாடி வரவும். அடுத்து பேச இருப்பவர் சக்தி ஆனந்த். எல்லோருக்கும் வணக்கம். என் பேரு சக்தி ஆனந்த். நம்ம எல்லாருக்கும் வீட்டு விலங்குகள் ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு பார்க்க பிடிக்கும், சிலருக்கு வளர்க்க விலங்கு, அதுக்கு நண்பர்கள் பிடிக்கும். என் தங்கை மற்றும் என் நண்பர்களுடனும் விளையாடும். இந்த மாதிரி விலங்கு யாருக்காவது பிடிக்காம போகுமா? இப்ப உங்களுக்கு தெரியுதா எனக்கு ஏன் முயல் பிடிக்கும்னு? இப்போ கேட்ட நீங்க எல்லாரும் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரம் முயல் வாங்கி தர சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. அப்பா முயல் வாங்கலையா? சீக்கிரம் முயல் வாங்கி கொடுங்க. அடுத்து ஸ்ரீராம் விஜய் கண்ணன். ஹாய் எவ்ரிவன், நான் பேர் ஸ்ரீராம் விஜய். என் ஒரு கள்ளசாலை இருக்கிறேன். ஒரு முயல் வெட்டிக்கு ஒரு முயல் வாங்க இருந்துச்சு. அம்மா அறிந்தோம். அம்மா அம்மா ஒரு முயல் வெட்டி இருந்துச்சு. அது மேல் சென்றுச்சு. ஒரு வெட்டிக்கிளி மேல் சென்றுச்சு. குரல் கால் வெட்டுச்சு. அப்படி சென்றுச்சு. அம்மா குறிப்பு மனமனுக்கு இருக்கும். நானு ஒரு கலசுட இருக்கிறேன். ஒரு நாள் வெட்டிக்கிளி எலும்பு நினைச்சு ஒரு எலும்பு வேலை சொல்லிடுச்சு. அது எலும்பு எலும்பு வேலை செஞ்ச வெட்டிக்கிளி எலும்பு நினைச்சு வேலை செஞ்சுச்சு. குரல் காத்துக்கள் மனது வைக்கிறார். அப்படி சொல்லிச்சு. என்ன பண்ணிச்சு? உடனே கால் வெட்டுச்சு. உடனே சொல்லிச்சு. நிறைய உணர்வு வெற்றிக்கிளி ஒண்ணுமே இல்லையா? வேலை செய்ய வேலை விழித்து போய் நன்றி. One second. கௌதன்று மந்தன்று காலத்தை மூச்சு கொடுக்கும் தங்கள் திருக்குறள் செய்வோரும் திறந்த நல்ல நூல்களை ஆயிரக்கணக்கான வருஷம் காணிகளுக்கு கிடைக்கிறதுக்கு அப்புறம் இப்போ சீனி ஐஃபோன்ல வந்துச்சு, ஃபேஸ்புக்ல வந்துச்சு, இன்ஸ்டாவில் வந்துச்சு.
அக்ஷிதா கிருஷ்ணகுமார். அவங்க வந்து பேச வர்றது எனக்கு மிகவும் பிடித்த திருவிழா. பெற்றோர்களே கொஞ்சம் அமைதி காக்கும். கொஞ்சம் இன்னும் ஒரு வாட்டி சொல்றேன், கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அக்ஷிதா. நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தமான பண்டிகை. எனக்கு மிகவும் பிடித்தமான பண்டிகை தீபாவளி. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பி கொண்டாடும் பண்டிகை தீபாவளி. தீபம் என்றால் ஒளி விளக்கு, ஆவி என்றால் வரிசை. வரிசையாக விளக்கேற்றி நோக்கி ஒளி தரும் பண்டிகை தீபாவளி. தீபாவளி என்று அனைவரும் அதிகாலையில் எழுந்து எண்ணெய் பொருள் செய்வர். மக்கள் புத்தாடை உடுத்து பட்டாசுகள் வெடித்து மகிழ்வர். தீபாவளி என்று இனிப்புகள் நிறைய செய்து ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வர். பரிசுகள் கொடுத்து மகிழ்வர். பெரியவர்களை வணங்கி வாழ்த்து பெறுவர். இவ்வாறு தீபாவளி எண்ணற்ற மகிழ்ச்சியை வாடி வழங்குவதால் எனக்கு என் குடும்பத்துடன் தீபாவளி கொண்டாட ரொம்ப பிடிக்கும். நன்றி. அடுத்து நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்று பேச வருகிறது அம்ருத் ஸ்ரீசரன். அவையில் கூடியுள்ள தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்ற தலைப்பில் இங்கு பேச வந்துள்ளேன். என் பெயர் அம்ருத் ஸ்ரீசரன். நான் பிறந்த ஊர் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு. விடுமுறை நாட்களில் தமிழ்நாட்டில் உள்ள என் தாத்தா மற்றும் அத்தை வீடுகளுக்கு செல்வேன். அங்கு அவர்களுடன் தமிழில் உரையாட முடியவில்லை. அதற்காகவே நான் நம் திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில் தமிழ் பயிலுகிறேன். என் தாய் மொழியில் உள்ள நீதிநெறி கதைகளை படித்து கடைபிடிக்க தமிழ் மொழியினை கற்கிறேன். என் தாய் மொழியின் பெருமையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். உலக பொதுமறையாக விளங்குவது நம் திருக்குறளே. இயலிசை நாடகம் மூன்றையும் கொண்டது எம் முத்தமிழ். உலகில் முதலில் தோன்றிய குடி தமிழ் கொடியே. தமிழில் தேவாரம், திருவாசகம் போன்ற பல பக்தி நூல்கள் உள்ளன. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் கணியன் பூங்குன்றனார். பிறந்த நாடும் பேசும் மொழியும் போற்றப்பட வேண்டியவை. மொழி விழி போன்றது. பெற்றோரையும் பேசும் மொழியையும் பேணுவது நம் கடமை. தமிழ் சொற்களை உச்சரிக்க ஆயுள் கூடம். மதர் என்றால் பிராண சக்தி விரயமாகிறது. அம்மா என்றால் பிராண சக்தி கிடைக்கிறது. தேனினும் இனிய தமிழ் மொழியை நான் கற்பதற்கு வேறென்ன காரணம் இருக்க முடியும்? தமிழுக்கு தொண்டு செய்யும் உங்கள் அனைவரையும் விதை வணங்கி விதை பெறுகிறேன். நன்றி. அமிர்தை தொடர்ந்து அதே தலைப்பில் பேச வருகிறது வருகிறவர் அர்ஜுன் ராம் பிரசாத். வணக்கம். என் பெயர் அர்ஜுன் ராம் பிரசாத். என் ஊரு ரொம்ப பிடித்த திருவிழா தீபாவளி. அதுக்கு காரணம் ஏன்னா எனக்கு நிறைய அன்பளிப்பு வாங்குவேன். போன தீபாவளி என்னோட மாமா வந்துட்டு போனா. நானும் என்னோட நண்பர்களும் கூட சேர்ப்போம். அப்பாக்களும் அம்மாக்களும் சாப்பாடு சமைச்சுட்டு வருவாங்க. நானும் என்னோட நண்பர்களும் விளையாடுவோம். நான் என்னோட தம்பி, என்னோட அம்மாவும் என்னோட அப்பாவும் வந்து பட்டாசு வெடிப்போம். ஆனால் நான் ஏதோ சொல்ல மறந்துட்டேனே. உனக்கு என்ன தெரியுமா? இனிப்பு வகைகள் தான்.
எவ்வளோ நிறைய இனிப்பு வகைகள் இருக்குன்னு தெரியுமா? முறுக்கு, லட்டு, பாதுஷா, மைசூர் பாக். அதுக்கு மேல இன்னும் நிறைய வகைகளும் இருக்கு, காரங்களும் இருக்கு. முறுக்கு, தேங்குழல், தட்டை. இதுக்கு தான் தீபாவளி எனக்கு ரொம்ப பிடிச்ச திருவிழா. தீபாவளி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து திருக்குறள் பற்றி பேச வருவது அத்துல் ஸ்ரீராம். என் பேர் அத்துல் ஸ்ரீராம். மனவர்க்க மாசற்றா கேண்மை துடவர்க்க துன்பத்தில் துப்பாய நட்பு குற்றம் இல்லாதவர்களோட நட்பு எப்பவுமே மறக்க கூடாது. நாம் துன்பம் படும்போது உதவி செய்ய உங்களை எப்பவுமே கைவிடக்கூடாது. அடுத்து நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்று பேச வருகிறார் திவாகரன் மணிமாறன். வணக்கம், என் பெயர் திவாகரன் மணிமாறன். நான் ஏன் தமிழ் படிக்க சொல்ல போறேன். நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ். கல்தோண்டி மாத்தோண்ட கலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி என் மொழி. எனக்கு என்னோட அம்மா ஆயா தாத்தா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு தமிழ் பேசினா மட்டும்தான் புரியும். என்னோட அம்மா அப்பாக்கு தமிழ் பேசினா பிடிக்கும். அதனால நான் தமிழ் படிக்கிறேன். கசத்தா எழவா ஏழ தமிழன் நம்ம நன்ன எங்கிருந்தாலும் நாங்க என்ன சென்றாலும் தமிழோட தானே நாங்க சந்தோஷம் சங்கீதம் வா 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 பசங்க பசங்க தாத்தா பசங்க 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 தாத்தா பசங்க இந்த பூமி அதர பத்தும் நாங்க தமிழ் பசங்க. வணக்கம். நல்லா பாட்டாவே பாடிட்டாங்க. அடுத்து அதே தலைப்பு நான் வணக்கம், என்னோட பெயர் ஈஷா விக்னேஸ்வரன். என் தலைப்பு நான் ஏன் தமிழை கற்க வேண்டும். நான் ஏன் தமிழை கற்க வேண்டும் தெரியுமா? முதலில் தமிழ் என் தாய்மொழி. தமிழ் என்றால் தாய், தமிழ் என்றால் அழகு, தமிழ் என்றால் இளமை, தமிழ் என்றால் இனிமை, தமிழ் என்றால் இயற்கை. இப்படி ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. தமிழ் என்று தோன்றியது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. உலக செம்மொழிகள் 5, அவரில் ஒன்று தமிழ். தமிழில் தோன்றிய திருக்குறள் உலக இலக்கியங்களில் முதல் இடத்தை பிடிக்கிறது. தமிழில் தோன்றிய தொல்காப்பியம் ஒரு சிறந்த தமிழ் இலக்கண நூல். உலகில் தலை சிறந்த காப்பியம் கம்பராமாயணம். வெளிநாட்டவரும் தமிழ் சிறக்க தொண்டு செய்துள்ளனர். எடுத்துக்காட்டு கால்வெல் வீரமா முனிவர். உலகில் பிறக்கும் எல்லா குழந்தைகளும் முதலில் உச்சரிக்கும் சொல் அம்மாதான். இத்தகைய காரணங்களால் நான் தமிழை கற்க ஆசைப்படுகிறேன். நன்றி. அதில் ஒரு குட்டி பையன் தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வருவான். அப்புறம் தமிழ் மறைந்துடுவான். அடுத்த தலைமுறையில தமிழ் என்னன்னே தெரியாது மறைஞ்சிடும். அந்த படம் முடிஞ்ச பிறகு 2 வரிசை வரும். அது என்னன்னா, வெள்ளம் தமிழ் இனி சாகும், மேற்கு மொழிகள் போயினத்தை எங்கும். அப்படி நம்ம விடக்கூடாது. நம்ம தமிழ் கத்துட்டு இல்ல பேசணும். அப்புறம்தான் தமிழ் வாழும். என்னோட சொந்தக்காரங்க பாட்டி தாத்தா எல்லாம்
தமிழ்நாட்டிலேருந்து வர போகும்போது நான் அவங்க கூட தமிழ் பேசினாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு தான் நான் தமிழ் கற்றுக்கிறேன். நான் தமிழ் பள்ளிக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் மீண்டும் அதே தான் உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி சாந்திட்ட சொல்லி பெற்றோர்களுக்கு பேச்சு போட்டி கட்டாயமா வைக்கலாம். இப்ப இந்த குழந்தைங்களாம் பேசுறது பார்த்தா நம்ம கணினி மொழியோட தமிழ் மொழியும் நல்லா கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்து அதே தலைப்பில் பேச விரும்புவது கமலா கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கமலா. நான் நம் தமிழ் பள்ளியின் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இன்று நாம் ஏன் தமிழ் கற்க வேண்டும் என்ற தலைப்பில் பேசுகிறேன். நாம் ஏன் வேறொரு மொழியை கற்க வேண்டும், அதனால் என்ன பயன்? நமக்கு தன் ஆங்கிலம் தெரியுமே, அதுவும் அமெரிக்க உச்சரிப்புடன் பல மொழிகள் கற்பது நல்லது, வரவேற்கத்தக்கது, நமது அறிவின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும். சரி, இன்னொரு மொழி படிக்கலாம். ஆனால் என்ன மொழி படிப்பது? நம்ம தாய்மொழி தமிழை படிக்கலாம். தமிழ் படிப்பதால் பல நன்மைகள் உள்ளது. நம் தாத்தா பாட்டியுடன் நன்றாக தமிழை பேசலாம். நம் மக்களை பற்றியும் அவர்களின் உணர்வையும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். தமிழ் இசை மற்றும் கலைகளை புரிந்து கொள்ளலாம். பாரதி, கம்பன், மருந்துவன் வரிகளை படிக்க முடியும். இலக்கிய நூல்கள் மூலம் தமிழை தம் வரலாறு மற்றும் கலாச்சாரம் அறியலாம். நண்பர்களே, எகிப்தியர்கள் தங்கள் வரலாறு கற்க பிணத்தை தான் தோண வேண்டும். நாம் நம் வரலாறு கற்க தமிழ் கற்றால் போதும். தமிழ் சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். தமிழ் ஒரு செம்மொழி, பழமையான மொழி, இனிமையான மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாமல் எங்கும் காணவே. பல மொழிகள் பார்த்து பாரதியார் கூறியுள்ளார். தனக்கென என் வடிவம் கொண்ட மொழிகளிலே தமிழும் ஒன்று. சில மொழிக்கு தந்தை உண்டு, நம் தமிழ் மொழிக்கு தாத்தாவே உண்டு. அவர்தான் உவேசா ஐயா அவர்கள். தமிழ் சிறப்பை சொல்ல இதோ ஒரு சின்ன நிகழ்ச்சி. ஒரு நாள் நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் அப்பா வந்து ஒழுங்கா படி, இல்லாட்டி 2 அடி போட வேண்டும்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் அடிக்கக்கூடாதுப்பா நான் சொன்னேன். கையால் அடிக்க வேண்டால் ஆனால் தமிழால் அடிக்கலாம் என்று ஒரு திருக்குறள் சொன்னாங்க. அந்த திருக்குறள் கற்க கசட கற்பை கற்றுப்பின் இருக்க அதற்கு தக. அது 2 அடி கூட இல்லை, 1.25 அடி தான். அடி கையால் இல்லை, ஆனால் அடி பலமாக தான் இருந்துச்சு. நண்பர்களே, கிட்டத்தட்ட 3000 வருடமாக பேசப்பட்ட வரும் மொழியின் வாரிசு நாம். தமிழ் மொழியை தாயை போல் போற்றும் கடமை நமக்கு உள்ளது. நாம் நன்றாக தமிழ் கற்க வேண்டும். ஏனென்றால் தமிழ் நம் உணர்வு, தமிழ் நம் அடையாளம். எங்கள் வாழ்வும் எங்கள் வரவும் மங்கா தமிழ் என்று சங்கை முழங்க. பெற்றோர்களுக்கு பயங்கர சேலஞ்சா தான் இருக்கு. குழந்தைகள் பேசுறதை பார்க்கும்போது தயவு செஞ்சு அமெரிக்காக்கும் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணுங்க. நிறையவே இன்ட்ரப்ஷனா இருக்கு. ஃப்ரெண்ட்ல இருந்து குழந்தைகள் நம்ம பேசும்போது நீங்க நடந்துட்டு போயிட்டு பக்கத்துல பேசிட்டு இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நிச்சயமா அது வந்து பாசிட்டிவா இல்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா இது வந்து உங்க குழந்தைகள், இதுதான் நம்ம ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் நம்ம கான்டெஸ்ட் நடத்துறோம் நம்ம. அதனால குழந்தைங்களோட வந்து இது ஒரு சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம். தயவு செஞ்சு குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்க. உங்க குழந்தைகளை மாத்திரம் இல்லை, இங்க இருக்கிற எல்லா தமிழ் குழந்தைகளையும் என்கரேஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஒரு சின்ன பாஸ் எடுத்து நான் வந்து ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆல்மோஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. செகண்ட் பேட்ச் இப்போ ஓடிட்டு இருக்கிறதுனால நான் பெருமையோட எங்களுக்கு ஜட்ஜஸ் அறிமுகப்படுத்துறேன். திரு சசிகுமார், இவர் வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து 2011, 12 2 வருஷங்களா வந்து நமக்கு டீச் பண்ணாங்க. அவங்க வந்து வீடு வந்து பக்கத்துல இருந்து ரொம்ப தூரத்துல மூவ் பண்ணதுனால நம்ம தமிழ் ஸ்கூல்ல கண்டினியூ பண்ண முடியல. அவர் வந்து தமிழ்மனம்.net அப்படின்ற சைட்ல இணையதளத்துல வந்து அவர் தமிழ் மனத்தை பரப்பிட்டு இருக்காரு. சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது போய் வாட்ச் பண்ணுங்க. சமயம் சந்தர்ப்பம் இல்லை, கண்டிப்பா போய் வாட்ச் பண்ணுங்க. அடுத்த நம்மளுடைய ஜட்ஜா இருக்கிறவங்க வந்து திருமதி ரேணுகா குமாரசாமி. அவங்க வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து முதல் வருஷம் இருந்தாங்க. இதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்ன சொல்லணும்னு சொன்னாங்கன்னா, நம்ம திரு செந்தில்நாதன் வந்து 3வது ஜட்ஜா இருக்காரு. திரு செந்தில்நாதன், திருமதி ரேணுகா குமாரசாமி, இவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டுல திருமதி கார்த்திகா சிவகுமார் 3 பேரும் வந்து அவங்க வீட்டுல திருமதி ரேணுகா வீட்டுல ஒரு நாள் லஞ்ச் முடிஞ்சிட்டு நம்ம தமிழ் ஸ்கூல்ல வந்து பண்ணலாமே, குழந்தைங்களுக்கு பண்ணலாமே, என்ன பண்ணி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சதுதான் நம்ம தமிழ் ஸ்கூல். சரிங்களா? அதனால அந்த பின்னால வந்து திருமதி ரேணுகா அவங்கள்ட்ட நம்ம நிறைய கடமைப்பட்டிருக்கோம். அவங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஏன்னா வாலண்டியர்ஸ் வந்து நிறைய முன்னுக்கு வரல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகம் இல்லை, 2வது வந்து எவ்வளவு குழந்தைங்க வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்துட்டு ரேணுகா வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப முதல் படி எடுத்து நம்ம ஸ்கூல்ல டீச் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி என்ன அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு
அவங்க ஜட்ஜாக இருக்கிறதால நம்ம ரொம்ப பெருமைப்படுறோம். திரு செந்தில்நாதன் அவர் வந்து நம்ம தமிழ் ஸ்கூலுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. சாரி, கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த். திருமதி ரேணுகா குமாரசாமியும் திரு குமாரசாமி அவர்களும் நம்ம நியூஜெர்சி தமிழ் சங்கத்தில் வந்து கடந்த பிரசிடென்ட்டாக இருந்து அவங்க வந்து தொண்டாற்றி இருக்கிறாங்க நம்ம தமிழ் சமூகத்துக்கு. அது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சுலபமான காரியங்கள் கிடையாது. தமிழ் சங்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறது வந்து இட்ஸ் ரியலி சேலஞ்சிங் ஜாப். டன் தட் வெல். திரு செந்தில்நாதன் அவரும் வந்து நம்ம தமிழ் ஸ்கூலில் இருக்காங்க. இஸ் அ போர்ட் மெம்பர்னா. அவர் வந்து தமிழ் நிறைய ஈடுபாடு இருக்கு. ஆனால் அவருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி முதற்கர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். நான் பிறப்பாளன் ஒரு குறளை சொல்கிறேன். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசர். கதை இயற்றலும். முன்பொரு காலத்துல அரசர் ஒருவர் இருந்தார். அவர் மக்களுக்கு நிறைய ஏரி குளங்களை வெட்டி கொடுத்தார். நல்ல விதைகளை வாங்கி கொடுத்தார். அந்த வருடம் நன்றாக மழை பெய்ந்தது. ஏரி குளங்களில் தண்ணீர் நிறைந்தது. மக்கள் நன்றாக விவசாயம் செய்தனர். போன்ற இதிகாச கதைகள் புரிந்து கொள்ள வாய்ப்பு கேட்டும். இந்தியாவில் உள்ள நண்பர்களிடம் திருவிழா பண்டிகை பற்றி பேசி ஆனந்தம் கொள்ள முடியும். தமிழ் திரைப்படங்கள், தொலைக்காட்சி, நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். ஆகையால் நான் தமிழ் கற்க வந்தேன். நன்றி, வணக்கம். அடுத்து வருவது பிரவன்வேல் பாலமுருகன். எனக்கு மிகவும் பிடித்த திருவிழா பற்றி பேச வருகிறார். அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். என் பெயர் பிரவன்வேல். எனக்கு பிடித்த திருவிழா பண்டிகை திருக்கார்த்திகை. இதை கார்த்திகை தீபம் என்றும் அழைப்பார்கள். இந்த பண்டிகை தமிழ்நாட்டில் பல்லாண்டு காலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை கார்த்திகை மாதத்தில் முழு நிலவன்று கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகைக்கு 2 புராண கதைகள் உள்ளது. ஒரு முறை தேவர்கள் சிவபெருமானின் உண்மையான தரிசனம் வேண்டினார்கள். சிவபெருமான் உடனே ஒரு முடிவில்லாத அக்னி ஜுவாலையாக மாறி காட்சி அளித்தார். பிரம்மா ஒரு அன்னப்பறவையாக மாறி சிவனின் தலை தேடி மேல மேல பறந்து சென்றார். விஷ்ணு பகவான் ஒரு வராகம் அதாவது ஒரு பன்றியாக மாறி பூமிக்கு கீழே சென்றார். சிவபெருமானின் பாதத்தை காண முடியாமல் விஷ்ணு திரும்பி விட்டார். சிவபெருமானின் தலையை கண்டதாக பிரம்மா போய் சொல்லவே பிரம்மாக்கு எந்த கோயிலும் இருக்கக்கூடாது என்று சிவ கூறினார். சிவபெருமான் பெரும் தீபமாக தோன்றிய நாளே திருக்கார்த்திகை ஆகும். இந்த பண்டிகைக்கு இன்னொரு புராண கதையும் உள்ளது. கார்த்திகை மாதத்தில் முழு நிலவன்று சிவபெருமான் அவருடைய சிறந்த தேவொளி கொண்ட முருகனை பிறப்பித்தார். அன்று சரவண பொய்கையில் முருகன் 6 குழந்தைகளாக பிறப்பித்தார். இந்த நாள் கார்த்திகை தீபம் ஆகும். கார்த்திகை தீபம் இந்த பண்டிகைக்கு எங்கள் வீட்டில் 3 நாட்களுக்கு தீபம் ஏற்றவும் நிறைய தீபம் ஏற்றி முருகனுக்கு பூஜை செய்வோம். நிறைய தீபம் ஏற்றி எங்கள் வீட்டில் கொண்டாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். வாய்ப்பளித்த தமிழ் பள்ளிக்கு மிக்க நன்றி, வணக்கம். அடுத்து பேச வருவது ரித்திகா கணேஷ். ரித்திகா கணேஷ். திருக்குறள் கதை. ஐயாமை அன புகழில்லை, ஐயாமை எல்லா அறமும் தரும். ஒரு காட்டில் ஒரு திருடன் வாழ்ந்து வந்தான்.
அந்த திருடன் ஒரு முனிவரை சந்தித்தான். அவன் அவரிடம், ஐயா, நான் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை வாழ வேண்டும் என்றான். அதற்கு அந்த முனிவர், அப்படி இருந்தால் நீ ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்றார். அதற்கு அந்த திருடன், நான் பொய் சொல்றதை நிறுத்தி விடுகிறேன் என்றார். ஒரு இரவில் அந்த திருடன் அரண்மனைக்கு திருட செல்லும் போது ஒரு வழிபோக்கனை சந்தித்தான். நில், எங்கே செல்கிறார் கேட்டார். அந்த வழிபோக்கன், நான் அரண்மனைக்கு திருட செல்கிறேன் என்றான். அதற்கு அந்த திருடன், நானும் அதற்கு தான் போறேன் என்றான். இரண்டு பேரும் போகும்போது ஒரு சேனாதிபதி அவர்களை பார்த்தார். நில், யார் நீங்கள் கேட்டார். அதற்கு அந்த திருடன், நாங்கள் திருடர்கள் என்றார். அதற்கு அந்த சேனாதிபதி, நான் கதவை திறந்து விடுகிறேன், உள்ளே 3 வைரமாலை இருக்கு, எடுத்துட்டு வாங்கள், புரிந்து கொள்ளலாம் என்றார். அந்த சேனாதிபதி கதவை திறந்துவிட்டு அந்த 2 திருடர்களும் உள்ளே போய் 3 வைரமாலையை கொண்டு வந்து ஒன்று அந்த சேனாதிபதி கிட்டே கொடுத்தார், இன்னொன்றை அந்த வழிபோக்கன் கிட்டே கொடுத்தான், இன்னொன்றை அவனை வைத்துக் கொண்டான். அடுத்த நாள் அந்த சேனாதிபதி ராஜா கிட்டே போய், ஐயா, ஒரு திருடன் எங்களை அடித்துவிட்டு பொக்கிஷங்களை திருடி போனார்கள் என்றான். அதற்கு அந்த ராஜா அந்த திருடனை அழைத்து வாங்க என்றார். அந்த திருடன் கிட்டே அந்த பொக்கிஷங்கள் எங்கே கேட்டார். அதற்கு அந்த திருடன், நான் திருநதை 3 வைரமாலை மட்டுமே, ஒன்று நான் வைத்திருக்கிறேன், இன்னொன்றை அந்த வழிபோக்கன் கிட்டே கொடுத்தேன், இன்னொன்றை சேனாதிபதி கிட்டே கொடுத்தேன். சேனாதிபதி பொய் சொல்கிறான் என்றார். ராஜா அவரிடம் இருந்த வைரமாலையை நீட்டி, நான் தான் வழிபோக்கனாக வேஷம் போட்டு வந்தேன் என்றார். சேனாதிபதியை சிறையில் போட்டு அந்த திருடன் பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னதுனால சேனாதிபதியாய் ஆக்கினார். குரல் விளக்கம்: பொய் சொல்லாமல் இருப்பது உலகத்தில் சிறந்த புகழாகும். நன்றி. நன்றி ரித்திகா. அடுத்து தனக்கு பிடித்த பண்டி. சிறிய மிருகங்களை வேட்டையாடி உயிர் வாழ்ந்து வந்தது. அந்த காக்கா அந்த நிறைய வெள்ளத்தை பார்த்துச்சு. அதுக்காக ஒரு சின்ன தந்திரம் பண்ணது. அந்த காக்கா நிறைய சொல்லிச்சு, நிறைய பக்கத்து காட்டிலே நிறைய உணவு இருக்கு, நீயே அங்க போக கூடாது. நிறைய திருப்பி சொல்லிச்சு, பக்கத்து காட்டுல நிறைய உணவு இருக்கா, அது எப்படி உனக்கு தெரியும்? காக்கா திருப்பி சொல்லிச்சு, நான் அங்க கொஞ்சம் காலம் இருந்தேன், அங்க நிறைய உணவு கிடைச்சிச்சு. நிறைய திருப்பி சொல்லிச்சு, சரி, நாங்கள் பக்கத்து காட்டுக்கு நாளைக்கே கிளம்பினேன். அடுத்த நாள் நிறைய பக்கத்து காட்டுக்கு சென்றது. பக்கத்து காட்டுல நிறைய உணவு கிடைக்கல. அப்புறம் பெரிய மிருகங்கள் நிறைய வேட்டையாட பார்த்துச்சு. நரிக்கு கஷ்டமாக இருந்தது. அதனால நிறைய பழைய காட்டுக்கே வந்துருச்சு. இந்த குரலின் பொருள், யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாமல் அதுல உண்மை இருக்குதா என்று சிந்திப்பது அறிவாகும்.
எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சத்யாவை தொடர்ந்து அதே தலைப்பில் பேச வருவது ஸ்ருதி சங்கர். இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கம். என் பெயர் ஸ்ருதி சங்கர். நமது பள்ளியில் நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான வாழ்க்கை நீதிகளை கூறுவதால் திருக்குறளுக்கு உலக பொதுமறை என்று பெயர். திருவள்ளுவர் எழுதிய அந்த உயர்ந்த நூலில் மிகச்சிறந்த ஒரு குறளை பற்றி நான் இன்று பேச போகிறேன். மகாபாரதத்தின் துரியோதனனை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆனால் துரியோதனனை பற்றிய சில உண்மைகள் பலருக்கும் தெரிவதில்லை. அடிப்படையில் துரியோதனன் மிகவும் நல்லவன். அவன் தனது தாய், தந்தை, சகோதரர்கள் மற்றும் சகோதரி துச்சாலை மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தான். வில்வித்தை போட்டியில் அனைவரும் கர்ணனை சுதப்புத்திரன் என அவமானப்படுத்திய போது அவனுக்கு மகுடம் சூட்டி அரசனாக்கினான் துரியோதனன். கர்ணன் மீது அவன் கொண்ட பாசமும் அவர்கள் நட்பின் சிறப்பும் அனைவரும் அறிந்ததே. குரு பக்தியிலும் சிறந்தவன். பலராமரின் நீங்காத அன்புக்கு பாத்திரமானவன். சீதை புனிதமானவள் என தெரிந்தும் அவளை தீக்குளிக்கச் செய்தவன் ராமன். ஆனால் கர்ணன் கை தவறி பானுமதியின் மணிமேகலை அறிந்த போது அதன் மணிகளை எடுக்கவோ கோர்க்கவோ என கேட்டவன் துரியோதனன். ஹஸ்தினாபுரத்தை அவன் ஆண்ட காலத்தில் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். இவ்வளவு ஏன், பாரத போரில் வீரமரணம் அடைந்த துரியோதனன் நேரே சொர்க்கத்தையே சென்று அடைந்தான். இத்தனை நல்ல குணங்களை கொண்ட துரியோதனன் பின் ஏன் அழிந்தான்? அவனின் ஒரே தீய குணம் பாண்டவர்கள் மீது அவன் கொண்ட பொறாமைதான். அந்த பொறாமைதான் அவன் அழிய காரணம். இதைத்தான் திருவள்ளுவர் அழுக்காருடையார்க்கு அது சாலும் ஒன்னார் பழுக்காயும் கேடீன்பது என்று கூறுகிறார். அதாவது பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு வேறு பகைவர்களே வேண்டாம். அந்த பொறாமை குணமே அவர்களை அழித்துவிடும். எனவே நாம் அனைவரும் நம் வாழ்க்கையில் பொறாமை குணத்தை அறவே தவிர்த்து நல்வழியில் செல்ல வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம் ஸ்ருதி சங்கர். ஸ்ருதி சங்கரை தொடர்ந்து மீண்டும் அதே தலைப்பில் சௌஜன்யா நிர்மலா பாபு. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நான் இன்று பேச போகும் தலைப்பு திருக்குறளும் கதை நூலும் அதன் விளக்கமும். தெய்வத்தான் ஆகாத ஏனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும் என்பது திருக்குறள். இது ராமு என்ற கிராமத்தின் மனிதன் பற்றிய கதை. ராமு ஒரு கடின உழைப்பாளி மற்றும் அன்பானவர். அதனாலேயே
அவரை எல்லோருக்கும் பிடிக்கும். அவருடைய கிராமத்தில் ஒரு சமயம் மிகவும் வறட்சி ஏற்பட்டது. மழையே இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டனர். வேறு இடத்துக்கு போக முடிவு செய்தனர். கிராமத்திற்கு விருப்பமில்லை. தமது கிராமத்தின் மக்களிடம் கோயில் அருகே உள்ள கிணற்றை மேலும் ஆழமாக தோண்டி பார்க்கலாம் என்றான். அதற்கு எல்லோரும் ஒப்புக்கொண்டனர். அனைவரும் ஒன்று சேர்ந்து கிணற்றை இரவு பகலாக தோண்டினர். ஆனால் தண்ணீர் வரவில்லை. ராமுவை தவிர மற்றவர்கள் நம்பிக்கை எழுதினர். இது வீண் முயற்சி என கூறி அதை கைவிட்டனர். ஆனால் ராமு மனம் தளராமல் தனி மனிதனாக கிணற்றை தோண்டினார். அதற்கான பலனாக ஒரு நாள் கிணற்றில் தண்ணீர் ஊற்றெடுத்தது. கிராமத்தார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இக்கதையின் மூலம் நாம் அறிவது, தெய்வம் நமக்கு உதவ முடியாமல் போனாலும் முயற்சி நம் உழைப்பிற்கு ஏற்ற பலனை தரும். நன்றி, வணக்கம். திருக்குறள் சொல்ல போறேன். என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானே நன்னியம் செய்தோடன். நான் கதை சொல்ல போறேன். ஒரு காட்டுல ஒரு முயல், மான், குதிரை எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பூனை கேட்டுச்சு, நானும் விளையாடலாமான். முயல் சொன்னுச்சு, நீயும் விளையாடலாம், ஆனா முதல்ல எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து. பூனை சாப்பாடு வாங்கிட்டு வந்தோன்னா முயல் சாப்பிட்டுட்டு நாங்க இன்னைக்கு விளையாண்டு முடிச்சிட்டோம், நாளைக்கு வான்னு சொன்னுச்சு. ஒவ்வொரு தடவையும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பூனை நினைச்சுக்கிச்சு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு. முயல் நடந்து ஒரு காட்டு வழியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வேடம் வெட்டி வச்ச குழியில விழுந்துருச்சு. விழுந்தோன்னா என்னை காப்பாத்துங்க கத்துச்சு. மானும் குதிரையும் கேட்டுச்சு, சொன்னுச்சு, நான் உன்னை காப்பாத்தினா நாங்களும் குழியில விழுந்துருவோன்னு. அந்த வழியில வந்துட்டு இருந்த பூனை நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொன்னிச்சு. ஒரு பெரிய கம்பை வச்சு முயலை காப்பாத்திருச்சு. முயலும் பூனையும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. அப்ப முயல் நினைச்சிச்சு, நம்ம எப்படி ஒரு நண்பனம் முயல் தீங்கி செஞ்சாலும் பூனை நன்மையே செஞ்சிச்சு. நான் இன்று எனக்கு மிகவும் பிடித்த பண்டிகை பற்றி பேச உள்ளேன். நாம் இங்கே பண்டிகைகளை வருடந்தோறும் கொண்டாடுகின்றோம். அவற்றில் எனக்கு மிகவும் பிடித்தது தீபாவளி. தீபம் என்றால் ஒளி, ஆவலி என்றால் வரிசை. வரிசையை விலைக்கேற்றினால் இருள் நீக்கி ஒளி தரும் பண்டிகை தான் தீபாவளி. நாம் தீபாவளி கொண்டாடுவதற்கு நிறைய காரணங்களை புராண கதைகளில் வழியாக கூறுகின்றனர். கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்த நாள் தீபாவளி ஆகும். இதேபோல் இன்னொரு கதையும் தீபாவளிக்கு உள்ளது. ராவன் என்ற அரக்கனை ராவன் போரில் வென்றி சீதையுடன் அயோத்திக்கு திரும்பிய நாள் தான் தீபாவளி. தீபாவளி அன்று எல்லோரும் அதிகாலையில் எழுவர்.
தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து புத்தாடைகள் அணிந்து பலகாரங்கள் நிறைய சமைத்து சாப்பிட்டு மகிழ்வர். பெரியோரை வணங்கி வாழ்த்து பெறுவர்.